ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ரொம்ப வழக்கம் போல் உலக செய்திகளில் பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹர்மோஸ் ஜலசந்தி, அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத்தில் இங்கே வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சரி, இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஹர்மோஸ் ஜலசந்தி அதை வந்து திறந்து விட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து முடியாது, நாங்கள் வந்து எங்களோட பிளாக்கேடை வந்து நிற்க முடியாது, எங்களோட 10 கப்பலும் இதில் ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமானில் வரிசை கட்டி நிற்கும், யாரையும் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் இஷ்டத்தை தான் விடுவோம் அப்படின்னோடனே, நீங்கள் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது, நாங்கள் வந்து திரும்ப ஹர்மஸை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கடையில் வந்து 2 இந்திய கப்பல் அடித்தாங்க, ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல், அப்புறம் வந்து ஒரு யூகே கப்பல், இதெல்லாம் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பெருசாக வந்துச்சு. அப்புறம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கும் போதே, இதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையும் கிடையாது, அப்புறம் பீஸ் டாக் எக்ஸ்டென்ஷன் கிடையாது, அதாவது சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ வந்து அந்த சீஸ்ஃபயரோட லாஸ்ட் டே இன்றைக்கி நைட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 21ஆம் நைட்டு லாஸ்ட் டே. உலகமே வந்து ரொம்ப அதிர்ச்சியோடு தான் பார்த்துட்டுச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்களோ, ஈரான் மேலே ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு குண்டை போடுறதுக்கு, அழிச்சு ஒழிக்கிறதுக்கு, தரைப்படையிலேருந்து, விமானப்படையிலேருந்து, கப்பல் படையிலேருந்து அவ்வளோத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதுபோக இங்கே இஸ்ரேல் வந்து லெபனானை அடிக்காமல் அங்கேயும் ஒரு 10 நாள் சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஈரானை அடிக்கிறதுக்காக தயார்படுத்துறதுக்கு வந்து டைம் வேணும், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் தயாராக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு இருந்தது. ஸோ இப்போ என்னென்னா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ரெடி ஆயிடுச்சு. இடையில ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இருந்து அவர் இராணுவ தலைமை அதிகாரி அவர் வந்து ஈரானில் பேசினார். அதுக்கப்புறம் வாஷிங்டன் போனார், 2 பக்கம் பேசிட்டு அடுத்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி இருக்குது அப்படின்னாங்க. அதாச்சும் பேச்சுவார்த்தை நேற்று மண்டேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இல்லை, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஜேடி வான்ஸ் வந்து வர தயாராக இருக்கார். ஆக்சுவலாக இவர் ட்ரம்ப் என்ன சொன்னார் வந்து, மண்டே திங்கக்கிழமையே அங்கேருந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு அங்கே கையெழுத்து போட்டு எங்களோட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அதோட க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மண்டே பொறுத்த மட்டும் அங்கே இதில் நியூயார்க் டைம்ஸ் அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஜேடி வான்ஸ் வந்து இன்னும் இங்கேருந்தே கிளம்பலை அப்படின்னாரு. அப்போ அமெரிக்காவிலேருந்து பாகிஸ்தான் வரணுன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 20 மணி நேரம் ஆகுமே. அப்போ 20 மணி நேரம் ஆகாமல் மண்டே வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ எப்படி இங்கே வர முடியும்? அவர் என்ன வந்து நேனோ ஸ்பீட்லேயே வருவார், சல்லுன்னு அப்படி வர்ற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பீடில் வருவார்? அது சும்மா இவர் ட்ரம்ப் வந்து வழக்கம் போல் எது எடுத்தாலும் வாயில் வடை சுடுறது, இஷ்டத்துக்கு பேசுகிறது தான், அப்புறம் பேச்சை மாற்றி வாபஸ் வாங்கிக்கிறது, மாற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் என்னாச்சுன்னா, ஜேடி வான்ஸ் ரெடியாக இருக்கார். அவர் கூட வர்றதுக்கு வழக்கம் போல் இவரோட மருமகன் ஜேடு குஷ்னரும், அப்புறம் ஸ்டீவ் விட்காஃப் அவரோட ஃப்ரெண்டு, அவங்களும் சேர்ந்து அக்காமடேட் பண்ணி வர்றாங்க. பட் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை, இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு டிராஃப்ட்டை ரெடி பண்ணி அதில் படித்து பார்க்காம கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல, எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமும் அப்புறம் 2 பக்கமும் வந்து இஸ்லாமாபாத்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தலைமை அதிகாரி அவர் வந்து ரொம்ப மாற்றி மத்தியஸ்தம் பண்ணி, சரி பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்படி சொல்லும்போது இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இவங்க 2 கோரிக்கை வச்சாங்க. அந்த 2 கோரிக்கையும் வந்து இப்போ ஏற்றுக்கப்பட்டது. அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 10 நாள் லெபனானோட சீஸ்ஃபயர், இஸ்ரேல் லெபனான் சீஸ்ஃபயருக்கு இவங்க வச்ச கோரிக்கை தான் காரணம். ப்ளஸ் வந்து இந்த ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமானில் பிளாக்கேடு, அமெரிக்காவோட 10க்கு மேற்பட்ட போர்க்கப்பல்கள் வந்து அணிவகுத்து நின்னது இல்லையா, அதையும் வந்து விலக்கிக்கிறணும் அப்படின்ன உடனே, சரி ஓகே நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ முஜ்தபா கமேனி, அவர் சுப்ரீம் லீடர், அவர் வந்து இது வரைக்கும் வெளியே வரல, மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளே ஏதோ சிகிச்சையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் என்ன உண்மை தெரியாது. என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர் இருக்கார். அவரோட உத்தரவின் பேரில் என்ன நடந்திருக்கு, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான்லேருந்து அவர் அப்பாஸ் ஆராய்ச்சியும் வழக்கம் போல் காலிபாப் ப்ளஸ் வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்ஸ் சிலரும் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி போகிறாங்களா இல்லை நாளைக்கு புதன்கிழமை நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. எது என்ன நடந்தாலும்
ஒரு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் அப்பா அப்படின்னு நம்ம பெருமூச்சு விடுறோம். அப்புறம் வளைகுடா நாடுகள் அங்கே யுஏஇ, துபாய், அபுதாபியாக இருக்கட்டும், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத்து அப்படின்னு ஓமான் கூட இப்போ இதில் வந்து பெருசாக கலந்துக்கறல. எல்லாமே வந்து பெருமிச்சு விட்ருக்காங்க. அப்புறம் இந்தியாவும் உண்மையில் ஓரளவு பெருமிச்சு விட்ருக்கு. இந்தியாவோட பெருமிச்சுக்கு முக்கியமான காரணம் ஆக்சுவலாக நேத்தோட 20ஆம் தேதியோட அமெரிக்கா கொடுத்த ஒரு 30 நாள் ஃப்ரீடம். எப்படின்னா நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கிறலாம், குரூட் ஆயில் வாங்கிக்கலாம், கேஸ் வாங்கிக்கலாம், நேச்சுரல் கேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது, நோ ரினியூவல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருந்தாங்க. பட் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது மே 16 வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெயெல்லாம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதல். அப்பா இப்போதைக்கு என்ன, இப்போ மக்கள் இப்போ அங்கேருந்து வாங்கக்கூடாது, ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாதுன்னா சோழி முடிஞ்சு, அப்புறம் ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பெருமூச்சு. அப்புறம் வளைகுடா நாடுகளில் திரும்ப அடித்தா என்ன நடக்கும், அதாவது அடுத்து எந்திரிக்கவே முடியாது, பெரிய அளவுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இவங்க ஈரான் கையில் அவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அந்த ஆயுதங்கள் வந்து அணிவகுப்பெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. டீட்டெயில் வந்து நிறையா இருக்குது. அந்த டீட்டெயிலாம் பெருசாக வெளியிடவே முடியாத அளவுக்கு பெரிய டீட்டெயில் இருக்குது. அது போக என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமூச்சு. ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அநேகமாக புதன்கிழமை இஸ்லாமாபாத், பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க தரப்பில் ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் அண்டு ஜேடு குஷ்னர் இந்த 3 பேர். அப்புறம் இந்த சைடில் வந்து ஈரான் சைடில் அப்பாஸ் அராஷி, காலிபாப் அப்படிங்கிற ப்ளஸ் இன்னும் சிலர் அவங்களுக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு 2 பக்கம் ஓடி போய் பேசுகிறதுக்காக இவர் வந்து பிரைம் மினிஸ்டரும், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும், பாகிஸ்தானோட இராணுவ தலைமை அதிகாரியும் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதில் அமெரிக்கா வந்து சில டிராஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. அது இந்த டிராஃப்ட் வந்து அக்ரிமெண்ட் பிட்வீன் யுஎஸ் அண்டு ஈரான் அப்படிங்கிறது. அதில் வந்து சில நல்ல விஷயங்களும் வந்திருந்தது. அந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் ஒரு சில விஷயங்கள். அமெரிக்காவோட கோரிக்கை என்னென்னா, இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பற்றி நினைக்கவே கூடாது. அதுக்கு ஈரான் வந்து ஓகே அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டிராஃப்டில். அதுபோக அந்த இருக்கிற ஏற்கனவே 60% 20% என்ரிச் பண்ணியிருக்க ஒரு 450 கிலோ யுரேனியத்தை என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் மெடிக்கல் சம்மந்தமாக யூஸ் பண்ணிக்கிறலாம், இன்னும் கொஞ்சம் அதை வந்து பிளெண்டு பண்ணி, அது லோயர் கிரேடில் பிளெண்டு பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர், கரண்ட்டுக்கு தயாரிக்கக்கூடிய அணு மின்சாரம், அணு மின் உலை, அதற்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுபோக அதை வந்து ஈரானில் முழுக்க அதாவது அணு என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடமா இருக்கட்டும் அல்லது அணு மின் நிலையமாக இருக்கட்டும். என்ரிச்மெண்ட் இடத்துலனா நீங்கள் ஒரு 3 இடத்த சொல்லுவோம் பொதுவாக. என்னது, நமக்கு நட்டான்ஸு, ஃபர்டோ அண்ட் இஸ்பஹான், அது 3 வந்து அணு என்ரிச்மெண்ட்டு. 2 இது என்ரிச்மெண்ட்டு, ஒரு இது பாதுகாக்கிற இடம். அது போக இது வந்து புஷேர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தில் அணுமின் நிலையம் இருக்குது. ஸோ இந்த 4 இடம் ப்ளஸ் வேறு எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அத்தனை இடத்தையும் தங்கு தடையின்றி IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அவங்க வந்து எல்லா இடத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்து அவங்க வந்து அப்பப்போ ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஈரான் வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சம்மதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இதில் இருக்காங்க. ஸோ இது ஒன்று முடிஞ்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான அவங்க கோரிக்கை என்னென்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் இல்லை. அதுக்கடுத்து ஃபர்தராக இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, இது வந்து ஹர்மோஸ் வந்து இனிமேல் மொத்தத்துக்கு எல்லா நாட்டு எல்லா கப்பலுக்கும் திறந்து விட்டுறணும், டோல் வசூல் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ ஈரான் அதைத்தானே கேட்டாங்க. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. சரி, இப்போது ஈரான் சைடில் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் இந்த 2 முக்கியமானது. சரி, அடுத்து இவங்க அமெரிக்கா சைடில் இவங்க கோரிக்கை என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது அந்த டிராஃப்டில் இருக்குது, அது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் ஈரானோட பணம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பணம், அது வந்து கிட்ட 20 பில்லியன் ப்ளஸ் அண்டு மோர் அப்படின்ற அந்த 20 பில்லியன் அப்படின்னா ஒரு 2 லட்சம் கோடியா, ஆமாம் 20 பில்லியன். அப்போது அந்த அளவுக்கு பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக இந்த பொருளாதார தடை அதை வந்து டோட்டலாக நீக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமாக வந்து இந்த அமெரிக்கா எந்த காலத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே ஈரானை சுற்றி வச்சு மிரட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, த யூஎஸ் வில் கமிட் டு நான் அக்ரெஷன் பேக்ட்,
அது யூஎனில் வந்து யூஎன் காங்கிரஸில் இனிமேல் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்படுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது போக இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அமெரிக்காவோட மொத்த இது எல்லாத்தையும் வந்து அதாவது அவங்களுடைய மொத்த இராணுவ மிலிட்ரி நிலைகள் எல்லாத்தையும் அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு அமைதி சமாதானத்துக்கு நாங்கள் உடன்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமே இப்போ சொல்லப்போனால் இது ஓகே. அதாவது வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வெற்றி அடைகிற இடத்துல ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி, வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து ஓகே ஆயின்னு சொல்லி சைன் ஆச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கிடையில் வந்து சைனா என்ன பண்ணியிருக்கு, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இஷ்டத்துக்குலாம் இங்கே பண்ண முடியாது. என்னென்னா சைனா ஹஸ் டேக்கன் நோட் தட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அன்லாஃபுல் இன்டர்செப்ஷன் ஆஃப் த சிவிலியன் கார்கோ ஷிப் ட்ராவலிங் ஃப்ரம் சைனா டு ஈரான். ஓகே, அப்போ எங்கள் இது கம்ப்ளீட்டாக எங்களுடைய ஷிப் வந்து அங்கே போகும், இதை நீங்கள் தடுக்கவே முடியாது அப்படின்னு சைனா வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஒன்று. அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான நெருக்கடி என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் அங்கே அமெரிக்கா பார்லிமெண்ட்டோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு போரை துவங்கினா 60 நாளில் வந்து அது போர் வந்து வெற்றி தோல்வியெல்லாம் கடந்து அந்த மொத்த ட்ரூப்பையும் மொத்த மிலிட்ரியை வந்து வாபஸ் வாங்கி ஆகணும். அது வந்து என்னைக்கு அப்படின்னா மே 1 ஸோ அது வந்து இது ட்ரூஸ் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது நடக்கலை, எது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இந்த போருக்காக நியமிக்கப்பட்ட அத்தனை மிலிட்ரி ஃபோர்ஸ் அத்தனையும் வந்து அங்கேருந்து விலக்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து ட்ரம்ப்புக்கு நெருக்கடி வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, நம்மளுடைய விருப்பமெல்லாம் என்னென்னா பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியணும், எல்லாருக்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சுமூகமான விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.